வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம்? வெல்ட் டிஃபெக்ட்ல ஸ்பேட்டர் எப்படி வந்து உருவாகுது? ஸோ, அத எப்படி நம்ம வந்து பிரிவென்ட் பண்றது? ஸோ, இதெல்லாம் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்பேட்டர் வந்து எப்படி வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வெல்ட் பண்ணும்போது சரிங்களா? வெல்ட் பண்ணும்போது நம்ம நம்மளுக்கு வந்து அதிக கரண்ட் யூஸ் பண்ணும்போதோ, இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஆ சீலிங் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும்போதோ, உங்களுக்கு வந்து இந்த மெட்டல் டிராப்லெட்டா வந்து வெளியில வந்து தெறிக்கும். அப்படி வெளியில தெறிக்கும்போது, அது வந்து எப்படின்னா, பேஸ் மெட்டல்ல வந்து அது வந்து படியும். அது வந்து கூல் ஆகும்போது, உங்களுக்கு ஸ்பேட்டரா வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உருவாகுது. சரிங்களா? இந்த ஸ்பேட்டர்னால பேஸ் மெட்டலுக்கோ, இல்ல வெல் மெட்டலுக்கோ எதுவும் பாதிப்பு ஏற்படுமானா? இல்ல. அத நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டாலே, அதுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. சரிங்களா? அத ரிமூவ் பண்றதுக்கு நம்ம அடிஷனல் காஸ்ட் வந்து தேவைப்படுது. ஏன்னா, நம்ம வந்து கிரைண்ட் பண்ணணும். அதெல்லாம் வந்து எடுக்கணும். ஸோ, அடிஷனலா நம்ம வந்து காஸ்ட் வந்து செலவாகும். ஸோ, இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஸ்பேட்டர். ஸோ, இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பேஸ் மெட்டல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெட்டல் ட்ராப்லெட்டா வந்து படிஞ்சு, அது கூல் ஆன உடனே இந்த ஸ்பேட்டரா வந்து மாறிருது. ஓகேங்களா? எப்படி வந்து இந்த ஸ்பேட்டர் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க் லென்த் அதிகமான ஆர்க் லென்த் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேட்டர் வந்து வரும். அதேமாரி வெல்டிங் கரண்ட் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு வரும். சீலிங் வந்து இம்ப்ராப்பரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் பொலாரிட்டி வச்சும் உங்களுக்கு வந்து ஸ்பேட்டர் வந்து வரும். சரிங்களா? ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து கரெக்ட் பொலாரிட்டிய வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணா, இத வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாரி சீலிங் கேஸ் சரிங்களா? பெட்டர் சீலிங் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி செலக்ட் பண்ணா உங்களுக்கு வந்து ஸ்பேட்டர் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெல்டிங் கரண்ட்டையும், ஆர்க் லென்த்தையும் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணாலும், இந்த ஸ்பேட்டர வந்து நம்ம வந்து வராம வந்து தடுக்கலாம். சரிங்களா? ஆ இப்ப நீங்க வந்து வெல்ல வந்து நீங்க வெல்ட் பண்ணும்போது தீப்பொறி மாரி உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேட்டரா வந்து மாறும். ஓகேங்களா? ஆ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சி யூ.